ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானோட ஒரு அதிசயத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமான் தன்னை நம்பி வழிபடும் பக்தர்கள் பலரோட வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறாருங்க. முந்தைய காலத்தில் மட்டுமில்லைங்க, இந்த கலியுகத்திலும் ஏராளமான பக்தர்களுக்கு நேரில் யாராவது ஒருத்தர் வடிவிலும் கனவிலும் காட்சி கொடுத்திருக்கிறாருங்க. முருகனை நம்பியவர்களின் வாழ்க்கையில நிச்சயமாக அதிசயம் நிகழும் அப்படின்றது பலரும் அனுபவபூர்வமாக கண்ட உண்மைங்க. அந்த வகையில சென்னை அரசு மருத்துவமனையில பாம்பன் சுவாமிகள் படம் இருக்கிறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா, அங்கே போயிட்டு பழைய மன்ரோ வார்டில் போய் பார்த்தீங்களா பாம்பன் சுவாமிகள் படம் இருக்குங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டலில் அந்த சுவாமிகளோட படம் இருக்கு, காரணம் உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு உண்மை சம்பவங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு ஏற்கனவே அந்த விஷயம் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. தெரியாதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முருகனோட அதிசயத்தை பார்த்து நீங்களே மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. இப்போ வாங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி முருகன் நிஜத்தில் நடத்திய ஒரு அதிசயத்தின் சாட்சியாக அடையாளமாக இருப்பதுதான் சென்னை அரசு மருத்துவமனையில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளோட படங்க. இந்த படம் மருத்துவமனைக்கு வந்த நிகழ்வு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியதுங்க. பலரும் அறிந்திராத இந்த உண்மையை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இது தெரிஞ்சுக்கிறதே நமக்கு முருகப்பெருமான அருள் இருந்தாதாங்க தெரிஞ்சுக்க முடியும். சென்னை அரசு மருத்துவமனையில பழைய மன்றோ வார்டுல இன்னைக்கும் பாம்பன் சுவாமிகளோட பெரிய திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்குங்க. பாம்பன் சுவாமிகளோட படத்தை மதங்களை கடந்தும் பல நோயாளிகள் இன்றும் வணங்கி வழிபட்டுட்டு போறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கும் சென்னை அரசு மருத்துவமனைக்கும் என்ன தொடர்பு, எதுக்காக இவரோட படத்தை மட்டும் இங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நிச்சயமாக தோணுங்க. முருகப்பெருமான் நிஜத்துல நடத்திய ஒரு அற்புதத்தின் அடையாளமாகவும், நம்பினார் கெடுவதில்லை, நம்பிக்கையுடன் அழைத்தால் தெய்வம் நேரில் வரும், அதிசயம் நிகழ்த்தும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்றுதான் சென்னை அரசு மருத்துவமனையில பாம்பன் சுவாமிகளோட படம் வைக்கப்பட்டிருக்குங்க. முருகனை வணங்கினால் நம்மை காப்பாற்றுவாரா, நமக்காக நேரில் வருவாரா அப்படின்ற குழப்பம் கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு இதுதாங்க பதில். பாம்பன் சுவாமிகள் படம் சென்னை அரசு மருத்துவமனைக்கு வந்த கதையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல பாம்பன் சுவாமிகள் யார் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அப்படின்ற இடத்துல பிறந்தவர் அப்பாவு. இவர் பிறந்த ஊரில் பெயரால இவர் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னும் பாம்பன் பாலகுருநாத சுவாமிகள் அப்படின்னும் அழைக்கப்படுறாருங்க. தன்னுடைய 13வது வயதிலிருந்தே முருகன் மீது பாடல்கள் ஏற்ற தொடங்கிய பாம்பன் சுவாமிகள் 6666 பாடல்களை இயற்றி இருக்கிறாருங்க. அருணகிரிநாதரை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட இவர் கந்த சஷ்டி கவசத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக 1891ஆம் ஆண்டு சண்முக கவசத்தை ஏற்றாருங்க. தனக்கு ஏற்பட்ட வெப்பு நோய் நீங்க இவர் முருகன் மீது இயற்றியதுதான் குமாரஸ்தவம். 1895ஆம் ஆண்டு கனவில் முருகன் சொன்னதுனால சென்னைக்கு வரார் பாம்பன் சுவாமிகள். 1923ஆம் வருஷம் சென்னை தம்பு செட்டி தெருவில் நடந்து போயிட்டு இருந்த பாம்பன் சுவாமிகளின் மீது அவருடைய கால் மீது வண்டி ஒன்று ஏறினதுனால இடது கால எலும்பு முறிவு ஏற்படுதுங்க. இதனால அரசு பொது மருத்துவமனையில பாம்பன் சுவாமிகள் அனுமதிக்கப்படுறாங்க. அங்க அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா டாக்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலில் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு காலையே அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாம்பன் சுவாமிகள் நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யறாருங்க. அப்போ 15 நாட்கள் மருத்துவமனையிலே இருக்கும்படியும் எலும்பு முறிவு குணமாகிவிடும் அப்படின்னும் அவருக்கு ஒரு அசரீரி கேக்குதுங்க. அதனால டாக்டர்கள் கிட்ட 10 நாட்கள் கழிச்சு அறுவை சிகிச்சை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் பக்கத்திலேயே அமர்ந்து அவருடைய சீடர் சுப்பிரமணிய தாசர் சண்முக கவசத்தை பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாருங்க. அவர் கண் மூடி அமர்ந்திருக்கும் போது முருகனுடைய வேல் பாம்பன் சுவாமிகளோட காலில் அடிப்பட்ட இடத்துல ஊடுருவி போறத பாக்குறார். அதே சமயம் தான் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு மேல வானத்துல 2 மயில்கள் நடனம் ஆடுவதை பார்க்கிறார் பாம்பன் சுவாமிகள். அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போதே முருகன் ஒரு குழந்தை வடிவில தன்னோட பக்கத்துல படுத்திருக்கிற காட்சியும் பாக்குறாருங்க. தாங்கள் கண்ட அதிசய காட்சிகளை பாம்பன் சுவாமிகளும் அவரது சீடரும் பேசிக்கொண்டே அப்படியே தூங்கி போறார் பாம்பன் சுவாமிகள். மறுநாள் காலையில டாக்டர்கள் மீண்டும் பாம்பன் சுவாமிகளோட காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அப்படியே அதிசயித்து போயிட்டாங்களாங்க. முறிந்து போயிருந்த எலும்புகள் தன்னால குணமாகி விபத்து ஏற்பட்ட சுவடே தெரியாமல போயிருந்ததாங்க. இது இறைவன் நிகழ்த்திய அதிசயம்தான் அப்படின்னு ஆங்கிலேய டாக்டர்களே இந்த அற்புதத்தை வியந்து பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க.
பாம்பன் சுவாமிகளுக்கு இனி சிகிச்சையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்களாங்க. முருகன் நிகழ்த்திய இந்த அதிசயத்தை நினைவு கூறும் விதமாக தான் பாம்பன் சுவாமிகளோட படம் இன்றும் மன்றோ வார்டில் வந்து மாட்டப்பட்டிருக்குங்க. அதே சமயம் இந்த நாளின் நினைவாக திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத வளர்பிறை பிரதமை அன்னைக்கு மயூர வாகன சேவை நிகழ்வு நடத்தப்படுங்க. பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கிற திருவான்மியூரில் சிறிய முருகன் ஆலயமும் ஒன்று எழுப்பப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலில் பாம்பன் சுவாமிகள் படத்துக்கு கீழாக என்னை யாதரித்தருள் ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் அப்படின்ற அவருடைய வாக்குகள் தெய்வ வாக்காக எழுதப்பட்டிருக்குமாங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. இது கலிகாலத்தில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யாரெல்லாம் பாம்பன் சுவாமிகளோட சமாதியை பார்த்துருக்கீங்க, அதுக்கு கீழே இந்த தெய்வ வாக்கை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே முருகப்பெருமானை நம்பினவங்கள ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு அத்தாட்சி அப்படின்னே சொல்லலாங்க. அதோட வளர்பிறையில் ஆடி மாசத்துல வர வளர்பிறை சனிக்கிழமையோடு வந்திருக்கிற நாளில் நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானை உண்மையாக எந்த நாளில் வேணாலும் வழிபாடு செய்யலாங்க. அவருக்கே உரிய நாளில் அவரை வழிபாடு செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. திதிகளை சரியாக பயன்படுத்தினால் விதியையே மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் வரும் திதிக்குரிய தெய்வத்தை முறையாக நம்மால முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக வீட்டிலேயே வழிபட்டு வந்தா நாம தினசரி கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டும் விரதம் இருந்து வழிபட்டும் எதுவுமே செய்யாமலே நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காண முடியுங்க. அப்படி நடக்காத விஷயங்களை கூட நடத்தி காட்டும் அற்புத திதி தான் இந்த வளர்பிறை சஷ்டி திதிங்க. சஷ்டியில முருகனை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக வராமல் இருக்கும் பணம், வேலை, திருமணம், குழந்தை, இப்படி என்ன வரம் கேட்டாலும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றவங்க கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து விரதம் இருந்து வழிபாடு பூஜைகள் செய்வது சிறப்புங்க. இதனால மிக உன்னதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாள்னா அது சஷ்டியை சொல்லலாங்க. இது சில குறிப்பிட்ட கிழமைகளோட சேர்ந்து வரும்போது அதற்கு அதிக மகத்துவம் இருக்குங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை தான் முருகனோட வழிபாட்டுக்குரிய நாள். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளை சஷ்டி திதி இணைந்து வருவது மிக மிக சிறப்பானதுங்க. அதே போல சனிக்கிழமையில சஷ்டி திதி இணைந்து வருவதும் தனி சிறப்புடையதுங்க. காரணம், நமக்கு இருக்கும் கடன் சீக்கிரத்தில் அடைபடணும் அப்படின்னா செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில அந்த கடன்ல ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுத்தாலோ அல்லது அதற்காக சிறு தொகையை எடுத்து வச்சாலோ வருமானம் அதிகரித்து கடன் வந்து சீக்கிரத்துல அடைவதற்கான சூழல் நமக்கு ஏற்படுங்க. ஆடி மாதம் அம்பிகையின் சக்தி அதிகரித்து காணப்படும் மாதம். இந்த மாசத்துல வரும் வளர்பிறை சஷ்டி கேட்ட வரங்களை முருகனிடம் பெறுவதற்கான சிறந்த நாள்ங்க. இந்த நாள்ல முருக பக்தர்கள் பலரும் உபவாசமாக இருந்தும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தும் வழிபடுவாங்க. ஆடி மாசத்துல வர அதுவும் சனிக்கிழமையில வர இந்த சஷ்டி வளர்பிறை சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த சஷ்டி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டினை வீட்டில் செய்கிறதுனால மிக உயர்வான பலன்கள் கிடைக்குங்க. கேட்ட வரங்களை முருகப்பெருமான் தருவாருங்க. இந்த வழிபாட்டினை எல்லா செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி, கார்த்திகை போன்ற நாட்களிலும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சனிக்கிழமையில வரும் சஷ்டி திதி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் வந்து ஷட்கோண கோலமிட்டு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் அல்லது பாலாடை இதில் விளக்கேற்றி வைக்கணுங்க. முருகனுக்கு நைவேத்தியமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வைக்கலாங்க. பழங்கள், பால், கற்கண்டு, பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம நைவேத்தியமாக வைக்கலாம். முருகப்பெருமானுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குங்க. மூல மந்திரம் இருக்குது, காயத்ரி மந்திரம் இருக்குது. முருகருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு மந்திரத்தை 6 தரம் சொல்லலாம். 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம். இதை டெய்லியுமே சொல்லுங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை 6 தரம் சொல்லிட்டு முருகப்பெருமான மனசார வணங்கிட்டு போகும்போது நாம போற காரியம் கண்டிப்பா நல்லபடியாக தாங்க நடக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு கல்யாண விஷயமா போறீங்க, இல்லை பொண்ணு பார்க்குற விஷயமா போறீங்க, வேலைக்காக போறீங்க, இல்லை படிப்பு விஷயமா போறீங்க அப்படின்னா 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 6 தரம் சொல்லிட்டு அதை சொல்லும் போதே திருநீர் எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் உங்க கூடவே வருவாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பூஜையின் போது நாம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு மந்திரம் அப்படின்னா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக.
இது மொத்தமே உங்களுக்கு சொல்ல வரல அப்படின்னா ஓம் சௌம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 6 தரம் சொல்லுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்க 6 வெற்றிலை வச்சு நடுவில் ஒரு தீபம் ஏற்றலாம். இல்லை 6 வெற்றிலைக்கு மேலே 6 தீபம் ஏற்றலாங்க. ஷட்கோண கோலம் அது எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறவங்க ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதி வெற்றிலை தீபம் இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செய்யாதவங்களை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். செய்கிறவங்களை வந்து விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு இப்போ முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்றது ரொம்பவுமே பிரபலமாகிட்டே வருதுங்க. சில தெய்வங்கள் சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து பிரபலமாகிட்டு வருவாங்க. அந்த வகையில் இது வந்து முருகர் யுகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முருகன் வந்து கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கூப்பிட்ட குரலுக்கு யாராவது ஒருத்தர் வடிவில் முருகப்பெருமான் நேரில் வந்து காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம், அதை உணர்ந்தும் இருப்போம். அது வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது அது கொஞ்சம் சில்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை உணர்றவங்களுக்கு இப்போ பூஜை செய்யும்போது நமக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படின்றத நமக்கு உணர்த்துங்க. முருகா முருகா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எந்த வினையும் நெருங்காது அப்படின்னு திருப்புகழில் அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. முருகா என்ற 3 எழுத்து மந்திரத்தை சொன்னால் எப்படிப்பட்ட துன்பமும் கர்மவினையும் நோயும் நீங்கிடும் அப்படின்றது ஆன்றோர்களுடைய வாக்குங்க. முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனசார நம்பிக்கையோட பக்தியோட சொல்லி வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலுமே நிறைவேறுங்க. ஆடி மாசத்துல வளர்வரையில வர சஷ்டி திதியில முருகனின் அருளை பெறுவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அதுவும் சஷ்டி அன்னைக்கு தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. என்னைக்கு வேணாலும் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லும்போது முருகப்பெருமானோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்க. சனிக்கிழமையோடு வந்திருக்கிற இந்த வளர்பிறை சஷ்டி, அதுவும் ஆடி மாசத்துல வந்திருக்கிற இந்த சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா முருகனோட பரிபூரணமான அருள் கிடைக்கும். அந்த சக்தி வாய்ந்த 10 முருக மந்திரங்களையும் அவை தரும் பலன்களையும் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. முதல் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லும்போது பாதுகாப்பும் முருகனோட அருளும் கிடைக்குங்க. இரண்டாவது மந்திரம் ஓம் சண்முகாய நம. இதை சொல்லும்போது ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் நமக்கு கிடைக்குங்க. மூன்றாவது மந்திரம் ஓம் முருகனே நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்குங்க. நாலாவது மந்திரம் வேலவா வேலவா. இதை சொல்லும்போது வெற்றி கிடைக்குங்க. ஐந்தாவது மந்திரம் ஓம் குமாராய நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க. ஆறாவது மந்திரம் ஓம் கந்தாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது வலிமையும் உற்சாகமும் கிடைக்குங்க. ஏழாவது மந்திரம் ஓம் சுப்பிரமணியாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது தடைகள் எல்லாமே விலகுங்க. எட்டாவது மந்திரம் ஓம் வேலாயுதாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது வேகமும் வளர்ச்சியும் ஏற்படுங்க. ஒன்பதாவது மந்திரம் ஓம் சுவாமிநாதாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது முருகனோட கருணையும் ஆசையும் நமக்கு கிடைக்குங்க. பத்தாவது மந்திரம் ஓம் சரவண பவ ஸ்ரீ முருகனே நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது அளவில்லாத பாதுகாப்பும் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்குங்க. இந்த மந்திரங்கள் அனைத்தையுமே அல்லது நம்முடைய தேவைக்கு ஏற்பவோ சஷ்டி நாளில் மட்டும் இல்லைங்க, தினமுமே சொல்லிட்டு வரலாம். இதை வந்து 108 அப்படின்ற எண்ணிக்கையில் சொல்லலாம். முடியாதவங்க 21 முறையாவது சொல்லணுங்க. இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதால உடல் மனம் மற்றும் ஆன்மா தூய்மை அடைவதோட முருகப்பெருமானோட குணங்களான ஞானம் பலம் உற்சாகம் போன்ற குணங்கள் நமக்கும் ஏற்படுங்க. தடைகள் விலகி எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்குங்க. இந்த மந்திரங்களை இந்த நேரத்துல தான் சொல்லணும் அப்படின்ற எந்தவித கட்டாயமும் கிடையாதுங்க. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இந்த மந்திரங்கள் எல்லாமே ஒரு வரி மந்திரம் தாங்க. உங்க தேவைக்கு ஏற்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. இப்ப கஷ்டத்துல இருக்கிறீங்களா அதுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க. இல்ல இந்த 10 வரி மந்திரமே ஈஸியா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கக்கூடிய மந்திரங்கள் தாங்க. இது சொல்லி வழிபடலாங்க. தினமுமே சொல்லலாங்க இந்த மந்திரத்தை. இது கஷ்டம் கூட ஒன்றும் கிடையாது. முருகப்பெருமானோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை தினமுமே சொல்லலாம். இன்னைக்கு வந்து வீடியோவில் முருகப்பெருமானோட அதிசயங்கள் ஆச்சரியங்கள் மிராக்கல்ஸ் பற்றியெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. குறிப்பாக சொல்லணும்னா அரசு பொது மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகளோட படம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னவங்க கமெண்ட்ல வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த முருகப்பெருமானோட
அவரோட அதிசயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது முருகப்பெருமானோட அருள் எல்லாருக்குமே கிடைக்குங்க. அதனுடைய புண்ணியமும் உங்களுக்குமே கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.